ஒரு நாள் காட்டில் ஒரு ஆமை மற்றும் ஒரு முயல் விவாதித்துக் கொண்டிருந்தனர். நான் வேகமாக ஓட முடியும், நீ எனக்கு போட்டி தர முடியாது என்று முயல் பெருமையாக சொன்னது. ஆனால் ஆமை அமைதியாகச் சிரித்துக்கொண்டே, நீ சென்று பார்த்தால் நான் வெல்லக்கூடும் என்றது. இவ்வாறு அவர்கள் ஒரு போட்டியை முடிவு செய்தனர். மறுநாள் காலை காடு முழுக்கவுமாக போட்டி அறிவிக்கப்பட்டது. அனைவரும் கூடியிருந்தனர். தொடக்கப் புள்ளியில் இருவரும் நின்று கொண்டனர். போட்டி தொடங்கியது. முயல் வேகமாக முன்னேறி பாய்ந்து ஓடியது. ஆமை மெதுவாக நடந்தது. முயல் அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்து, இந்த ஆமை எப்போதும் என்னை எட்டாது என நினைத்தது. முயல் ஒரு சில தூரம் ஓடி ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க முடிவெடுத்தது. ஆமை இன்னும் பக்கத்தில் கூட இல்லை, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக் கொள்கிறேன் என்று நினைத்து அது தூங்கிக் கொண்டது. ஆனால் ஆமை தன்னுடைய பயணத்தை மெதுவாக ஆனாலும் உறுதியுடன் தொடர்ந்தது. நேரம் சென்று கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்றில் முயல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அதற்குள் ஆமை போட்டி முடிவுப் புள்ளிக்கு நெருங்கியது. இறுதியில் முயல் விழித்துக் கொண்டபோது, ஆமை வெற்றி பெறும்போது அது கண்ணீர் சிந்தியது. முயல் தன்னுடைய அச்சுவாசம் மற்றும் அவசரத்தை அழித்துவிட்டது என்பதை உணர்ந்து மனமுடைந்தது. ஆமை சிரித்துக்கொண்டு, வெற்றி என்பது வேகத்திலும் அல்ல, தொடர்ந்து உழைப்பிலும் தான் என்று சொன்னது. முயலுக்கு அந்த பாடம் எப்போதும் மறக்க முடியாதது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தொடர்ந்து முயற்சிக்கும் பொறுமையுடன் தான் என்பதாகும்.